இதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முதல்வர், அதாவது தமிழக அரசாங்கத்தால ஒரு அரசு அதிகாரியா இருக்கக்கூடியவர் தான் முதல்வர். இந்த முதல்வர் அவருக்காக ஒரு சிறப்பு அலுவலரை தேர்வு செய்யணும். அதுவும் மிக முக்கியமாக இவருக்கான ரகசியங்கள், அதாவது சிஎம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் நிறைய இருக்கும். அதற்காக பணி நியமிக்கக்கூடிய அந்த பொறுப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்னும் ஜிஓ பாஸ் பண்ணுவாங்க. இப்படி துறைகள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை பேசுவாங்க, கொள்வாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதற்காக தனக்கு ஒரு சிறப்பு அலுவலரை தேர்வு பண்ணுவாங்க எல்லா முதல்வர்களும். என்ன காரணம்னா, இப்போ நீர்வளத்துறை சம்பந்தமா ஒரு விஷயம் பேசணும்னா முதல்வர் இவரை சொல்லிட்டாருன்னா அது சம்பந்த ஃபைலை இவர் போய் நீர்வளத்துறையில போய் பார்த்து கொண்டு அதை கொடுப்பாப்ல. போக்குவரத்து துறைனா போக்குவரத்து துறைக்கு ஏற்றப்பல பார்த்து கொண்டு அந்த தகவல்களை சேர்ப்பாப்ல, இங்கிருந்து கொண்டு போய் சொல்லுவாப்ல. அது போக அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் எல்லாரு கூடயும் பேசக்கூடிய, அதுகளுக்கு ஏற்றாப்புல நிர்வாகிகளாக பேசக்கூடிய விஷயங்களை கூட செய்யக்கூடியவர் தான் இந்த சிறப்பு அலுவலர், அதாவது முதல்வரோட சிறப்பு அலுவலர் இருக்கக்கூடியவர். இவர் மிக முக்கியமா ஐஏஎஸ் அதிகாரியா தான் இருப்பாங்க. அதுலயும் சீனியர் ஐஏஎஸ் அதிகாரியா தான் இருப்பாங்க. அப்படி ஒரு அரசு பதவியில் இருக்கக்கூடிய, அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க, அதுவும் ஐஏஎஸ் இருக்கக்கூடியவங்கள நியமிச்சுட்டு வரக்கூடிய இந்த இடத்துல தன்னை முதல்வரா வந்துருவாரு ஜோசியம் பார்த்து சொன்ன ஒரு நபரை நம்ம இங்க கொண்டு வைப்போம் அப்படின்ட்டு தன்னுடைய ஜோசியக்காரர், அதுவும் இல்லாம அந்த கட்சியினுடைய இவர் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிற இந்த நபருக்கு இவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு, அந்த பதவியை கொடுத்துருக்காரு. இதை உண்மையிலேயேங்க இது மிக கடுமையா எதிர்க்கக்கூடியது. தன்னோட ஒரு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறக்காண்டி தனக்கு விருப்பப்பட்ட எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு கையெழுத்து போட்டு வா கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்க கூடாது. அதுலயும் சிஎம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். இப்படிப்பட்ட இவரை அந்த இடத்துல வச்சிருக்கும் போகும்போது, அதுவும் கட்சிக்காரரை சேர்ந்தவர் அந்த பதவியில வச்சிருக்கிறதுனால நிறைய தில்லுமுள்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய துறைகள்ல பணி நியத்தமா இவரை போய் பார்த்தா போதும், இந்த ஜோசியக்காரரை போய் பார்த்தா போதும், முடிஞ்சு போச்சு, காசை வாங்கிட்டு நமக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துருவாரு, நமக்கு பதவி வாங்கிடலாம், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நீ மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுகளுக்கு வாய்ப்பு இல்லாம விஜய் அவர்கள் செய்வாருன்னு பார்த்தா அவர் இப்படி கொண்டு வச்சிருக்காருன்னா இதை என்ன சொல்றது? அப்ப இவர் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொண்டு வருவாரா? படிச்சவங்கள, அறிவார்ந்தவங்கள, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை கொண்டு வைக்கிறத விட்டுட்டு இப்படி தனக்கு முதல்வர் பதவி வந்துடும் ஜோசியம் சொல்றவரை கொண்டு வச்சாருன்னா விஜய் அவர்கள் எதை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கேள்விக்குறியாத்தாங்க நமக்கு இருக்கு.